அது மட்டும் இல்ல, நீ பூஜை ரூமுக்கு போகும்போது நான் ஏன் வந்து பதறி கத்துனேன்னு கேட்டல்ல? ஆமா. அப்போ உன் பின்னாடி உன்னை குத்துற மாதிரி ஒரு கத்தி வந்தது. நான் அதை பார்த்து பதறி போய் தான் உன்னை காப்பாத்தவே வந்தேன். என்னையா சொல்ற? ஏன் பின்னால கத்தி வந்துச்சா? அது மட்டும் இல்ல, அந்த கத்தி அடுத்த நிமிஷம் அந்த பசுபதி கையில இருந்தது. யோ, என்னயா நீ சம்பந்தம் இல்லாம பேசினு இருக்கிற? அதான் மல்லிகா நான்ட சொல்லி அழுதுனுந்தாளா? நான் சொல்றத நீ நம்பல, ஆனா இதையெல்லாம் கூடிய சீக்கிரமே நான் கண்டுபிடிச்சு வெளியே கொண்டு வருவேன். அப்ப நீ நம்புவ. யோ, ஓ, என்ன தாடிகாரன் இப்படி வாய்க்கு வந்தபடியெல்லாம் உளர்னு இருக்கிறான்? இவனுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையே. சம்பந்தமே இல்லாம ஏதோ சொல்லிருக்கிறான். ஏய் ராணி, என்னடி தனி நின்னு பேசினுக்கிற? அட போக்கா, நான் மட்டுமா இப்படி பொலம் நிறுகிறேன்? வீட்டுக்குள்ளார ஆளுக்கு இப்படிதான் பொலம் நிறுகிறாங்க. ஏய், என்னடி ஆச்சு உனக்கு? ஒன்னும் இல்லக்கா, தாடிகாரன் என்னன்னோ பெண்ணாத்து நிறுகிறான். எனக்கு ஒன்னும் புரியலக்கா. ஏய், என்ன பேசினுக்கிற? சித்தார்த்து ஒன்னாண்ட என்னைக்காச்சும் போய் சொல்லிக்கிறாரா? அதெல்லாம் அவரு தெரியாம பேசிருக்க மாட்டாரு. ஆமா, என்ன விஷயம்? ஒருவேளை தாடிகார சொல்றதுதான் உண்மையோ? ஏன்னா தாடிகார சும்மாவே இந்த மாதிரி எல்லாம் சொல்ற ஆள் கிடையாது. ஏய் ராணி, ஒன்னாண்டதான் கேட்டுனே இருக்கிற, நீ பாட்டுக்கு சிலையா நிக்கிற? அதெல்லாம் ஒன்னும் இல்லக்கா, நீ வா போலாம் வா. ஏய் தமன்னா, சித்தார்த்துக்கு அந்த போலி பசுபதி மேல சந்தேகம் வந்துருச்சு போல இருக்கே. மனு, சந்தேகம் வந்து என்ன ஆக போகுது? பசுபதிக்குள்ள இருக்கிறது தான் பாக்காச்சே. ஐயோ, அப்படி இல்ல தமன்னா. இப்போ ராணி கிட்ட சித்தார்த்தி எல்லா விஷயத்தையும் போய் சொல்லிட்டா, அங்க மனுஷ உருவத்துல இருக்கிறது பாக்கு. ஆனா அது செஞ்சிட்டு இருக்கிற எல்லா விஷயமும் எப்பவும் சரியா இருக்கும்னு சொல்ல முடியாதுல்ல. எப்போவாவது தப்பாய் மாட்டிக்கிட்டா? எதுக்கும் இந்த விஷயத்த நம்ம பாக்க கிட்ட சொல்லிடுவோம். போ. சரி. இங்க பாருங்க, அந்த சித்தார்த்துக்கு உங்க மேல சந்தேகம் வந்துருச்சு. அத அவன் ராணி கிட்ட சொல்லிட்டு இருந்தான். அவன் என்ன சொன்னான் தெரியுமா? எனக்கு என்னமோ அவன் மேல ரொம்ப சந்தேகமா இருக்கு. அவன் ஏதோ பயங்கரமா பண்றான் ராணி. நான் சொல்றத நீ நம்பல, ஆனா இதையெல்லாம் கூடிய சீக்கிரமே நான் கண்டுபிடிச்சு வெளியே கொண்டு வருவேன். அப்ப நீ நம்புவ. அந்த சித்தார்த்தால என்ன ஒண்ணுமே செய்ய முடியாது. ஆனா நாளைக்கு அவனை நான் என்ன பண்ண போறேன்னு மட்டும் பாருங்க. இனிமே அவன் என்ன சொன்னாலும் யாரும் நம்பவே மாட்டாங்க. அப்படி என்ன பண்ண போறீங்க? நாளைக்கு நடக்க போறத நீயே பார்த்து தெரிஞ்சுக்க. நடக்கும், அவன் கண்ணு முன்னாடியே நடக்கும். ஆனா அதை யாரும் நம்பாத விஷயமா இருக்கும். அவனுக்கு பைத்தியம் பிடிச்சி பாய பராண்டுவான். நிஜம் பொய்யாகும், பொய் நிஜமாகும். அவனை சுத்தி என்ன நடக்க போகுதுன்னு அவனுக்கே புரியாத மாதிரி இருக்கும். அந்த நிலைமைக்கு நான் அவனை தள்ள போறேன். என்ன மல்லிகா, அவர் போன்லயே இல்லாத மெசேஜ நான் அனுப்புனேன்னு சொல்றாரு. இப்பெல்லாம் அவருக்கு என்ன பார்த்தாலே பிடிக்கல மல்லிகா. அவங்கெல்லாம் பெரிய பணக்காரங்க, அதனாலதான் என்ன பிடிக்கலையே என்னவோ. என்ன சித்தார்த்து, உன் பொண்டாட்டிக்கிட்ட போய் என்னை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ண போல இருக்க. இதெல்லாம் ட்ரெய்லர் தான், இனிமே தான் மெயின் பிக்சர் இருக்கு. சீக்கிரம் வாங்க. விளையாட ஆரம்பிச்சிட வேண்டியதான். ஹாய் பாப்பா. ஹாய். ரொம்ப கியூட்டா இருக்கீங்களே. உன் பேர் என்ன? கீதா என் பேரு. ஹை, உன் பேர் ரொம்ப நல்லா இருக்கே. உனக்கு பால் விளையாடுறதுனா ரொம்ப பிடிக்குமா? பிடிக்கும். ஆனா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போயிட்டாங்க. ஏன் கூட விளையாடுறியா? போடு.
உனக்கு சாக்லேட் பிடிக்குமா? பிடிக்கும் அங்கிள். ஆனா வயித்துல பூச்சி வரும்னு அம்மா வாங்கியே தர மாட்டாங்க. அப்படியா? நான் சாக்லேட் தரவா? இந்தாங்க. ஐ சாக்லேட். தேங்க்ஸ் அங்கிள். இந்த மாதிரி நிறைய சாக்லேட் வாங்கி தரேன். என் கூட வரீங்களா? இவன் அந்த பாப்பாவை எங்க கூட்டிட்டு போறான்? அவன் பாப்பாவை கூட்டிகிட்டு எந்த பக்கம் போயிருப்பான்? அப்பா இந்தாங்க. குடுமா. அம்மா பாட்டி கொடுத்துட்டியாமா? கொடுத்துட்டேன்ப்பா. எங்க? தலைவலின்னு ரூம்ல படுத்திருக்காங்க. சரிப்பா. பசுபதி, ஏ பசுபதி, பசுபதி, ஏய் பசுபதி. என்னடா சித்தார்த், எதுக்குடா இப்ப பசுபதியை தேடுற? தாத்தா, முதல்ல அவன் எங்க இருக்கான்னு சொல்லுங்க தாத்தா. என்னம்மா இது? என்னப்பா சித்தார்த், எதுக்கு இப்ப அவரை தேடுற? ஐயோ அத்தை, முதல்ல அவன் எங்க இருக்கான்னு சொல்லுங்க. எதுக்கு இப்ப இவ்ளோ டென்ஷனா இருக்க? அத்தை, பசுபதி எங்க? அவர் உள்ள ரூம்ல தான் இருக்காரு. தெரியலையே. அவன சித்தார்த், ஏய் பசுபதி, பசுபதி. ஏய் ராணி, டாடி கண்ணுக்கு என்னாச்சு? இன்னத்துக்கோசரம் இப்போ பசுபதி தேடி நிற்கிறாரு. தெரியலையேக்கா. ஏய், இதுதான் நீ அப்ப சொல்லி நிந்தியா? ஆமாக்கா, என்னன்னு தெரியல. அவன் இப்படிதான்க்கா பண்ணுறான். கையெல்லாம் ரத்தமா இருக்கு. அந்த பாப்பாவை என்ன பண்ணான்னு தெரியலையே. கீதா, 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 கீதா. ஏய், பின்னாடி இன்னும் காணோம். ஏப்பா, என்ன ஆச்சு? யோ, என்ன ஆச்சு? என்னத்துக்கோசரம் இப்படி டென்ஷனா மளிகை வீட்டுக்காரனை தேடி இருக்கிற? தாத்தா, கிருஷ்ணவேணி அக்கா, அது வந்து கிருஷ்ணவேணி அக்கா, என் குழந்தைய காணுமே, யாராவது பாத்தீங்களா? தெரியல. கிருஷ்ணவேணி அக்கா, என் குழந்தைய காணுங்க. என்னது, குழந்தைய காணோமா? ஆமா, இங்கதான் வீட்டுக்கு முன்னாடி விளையாடிக்கிட்டு இருந்தா. நீங்க பாத்தீங்களாக்கா? இல்லையே லட்சுமி, நான் உள்ள வேலையா இருந்தேன், நான் பார்க்கலையே. உன் குரல் கேட்டுதான் நான் இப்ப வெளியே வந்தேன். ஐயோ, என் குழந்தை எங்க போனா? இங்கதான் வீட்டுக்கு முன்னாடி விளையாடிக்கிட்டு இருந்தாக்கா. நீங்க யாராவது பாத்தீங்களாமா? தெரியலையேப்பா. எனக்கு தெரியும். ஆ? யோ, என்னயா சொல்ற? அந்த குழந்தை எங்க போச்சுன்னு உனக்கு தெரியுமா? ஆமா, ஐயோ, என் பொண்ணு எங்க போனா? ஆனா பாப்பா தானே எங்கேயும் போகல. நம்ம பசுபதி தான் அந்த குழந்தை கூட பால் விளையாண்டு அந்த குழந்தைக்கு சாக்லேட் கொடுத்து கூட்டிட்டு போனான்.
என்னது நான் குழந்தைய கூட்டிட்டு போனா? ஏய் ஆமா டேய் நீதாடா கூட்டி போன நான் பார்த்தேன்டா கையெடுங்க மாமா. நீதாடா கூட்டி போன கேளுடா சித்தார்த். என்னடா என்னடா பண்ணி பண்ண மாமா என்ன சொல்றீங்க? என் வீட்டுக்காரர் அந்த குழந்தையை தூக்கிட்டு போனாரா? இவர் அப்படிப்பட்டவர்லாம் இல்ல. என்னப்பா சித்தார்த் இதெல்லாம்? தாத்தா இல்ல தாத்தா நான் போய் சொல்லல. இவன் கூட்டிட்டு போனதா நான் என் கண்ணால பார்த்தேன். ஐயோ தமன்னா என்ன இது? மாமா என் புருஷனை பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? ஏன் எப்ப பாரு இப்படி அபண்டமா பழி போட்டுட்டு இருக்கீங்க? நானும் பார்த்துட்டே இருக்கேன். அவர் என்னமோ வாட்ஸ்அப்ல ஏதோ மெசேஜ் அனுப்புனதா சொன்னீங்க. இப்ப என்னடானா பச்சை குழந்தைங்களை தூக்கிட்டு போறாருன்னு சொல்றீங்க. ஐயோ மல்லிகா நீ அமைதியா இரு. நான் தாடிகாரனாண்ட கேக்குறேன் இரு. யோ நான் யா சொல்ற? மெய்யாலுமே நீ பாத்தியா? ஆமா ராணி நான் சொல்றத நம்புங்க. அந்த குழந்தைய அவன் என்னமோ பண்ணிட்டான். ஐயோ நான் அப்படிலாம் பண்ணுவேனா? நான் இவ்வளவு நேரம் ரூம்குள்ள தான் இருந்தேன். தாத்தா நீங்க ஹால்ல தானே உட்கார்ந்துருந்தீங்க. நான் ரூமை விட்டு வெளியே வந்தேன். ஏன்டா இப்படி உளறிட்டு இருக்க? அவர் ரூம்ல தான்டா இருந்தாரு. மாப்ள என்ன மாப்ள இது? நீங்க போய் இந்த தம்பியை பத்தி இப்படி எல்லாம் பேசலாமா? அவரு ரொம்ப அப்பாவி மாப்ள. அவர் அப்படியெல்லாம் பண்ண மாட்டாரு. அக்கா நான் உன்கிட்ட சொல்லும் போது நீ நம்பலல்ல. இப்ப பாத்தியா அக்கா மாமா என் புருஷனை எப்படி எல்லாம் பேசுறாருன்னு? இவருக்கு என்னமோ ஆயிடுச்சுக்கா. சத்தியமா பசுபதி அந்த குழந்தையை தூக்கிட்டு போறத நான் பார்த்தேன். அது மட்டும் இல்ல அவன் ரூம்ல இருக்க கபோர்ட்ல அந்த குழந்தையோட ரத்தக்கரை படைஞ்ச ட்ரெஸ்ஸ இவன் வச்சதா நான் என் கண்ணால பார்த்தேன். ஐயோ ஐயோ என் குழந்தைய என்ன பண்ணாங்க? ஐயோ ரத்தம் கித்தனை என்னென்னமா சொல்றீங்களே, என் குழந்தைக்கு என்ன ஆச்சு? ஐயோ என்னையா சொல்ற? என் குழந்தை அந்த பாப்பாவோட ட்ரெஸ்ஸ கபோர்ட்ல வச்சாரா? கையில ரத்தம் இருந்துச்சா? நீ பாத்தியா? ஆமா ராணி நான் பார்த்தது உண்மைதான். இங்க என்னமோ நடக்குது. சித்தார்த் சரிப்பா, நீ பார்த்தது உண்மைனா அந்த ட்ரெஸ் எல்லாம் பசுபதி கபோர்ட்ல தானே இருக்கும். ஆமா அங்கதான் இருக்கும். கண்டிப்பா அங்கதான் இருக்கும். நான் என் கண்ணால பார்த்தேன். அப்படியா? அக்கா நீ வா நம்ம போய் பாப்போம் வா. என்ன பண்றது இப்ப? பாருக்கா பாத்தியாக்கா காலையில இப்படிதான் வாட்ஸ்அப்ல ஏதோ வாய்ஸ் மெசேஜ் வந்திருக்குன்னாரு. கடைசியில போனை பார்த்தா அதுல அப்படி ஒரு மெசேஜே இல்ல. இப்ப பார்த்தா மாப்பிள்ளை ட்ரெஸ்ல இருக்குன்றாரு. நீங்களும் தானே பாத்தீங்க. எங்க இருக்கு? நீங்க வேணா தேடி பாருங்க. ஒருவேளை மாட்டிப்பானோ? சரி மல்லிகா நீ வா. சரி நீ கோவப்படாத. வா வா. அங்க அப்படி எதுவுமே இல்லையே. பாத்தீங்களா? இப்படிதான் நான் அனுப்பாத மெசேஜை நான் தான் அனுப்புறேன்னு சொன்னாரு. இப்போ என்னடானா அந்த பச்சை குழந்தைய நான் தான் கொண்டுட்டேன்னு சொல்றாரு. அவருக்கு என்னை பார்த்தாலே பிடிக்கல. அதனாலதான் தேவையில்லாம என் மேல பழிய போடுறாரு. அக்கா மாமா நடந்துக்கிறது கொஞ்சம் கூட சரியில்லை அக்கா. அவர் ஏன் இப்படி நடந்துக்கிறாருன்னு எனக்கு புரியல. அவருக்கு என்னக்கா ஆச்சு? லட்சுமி லட்சுமி குழந்தை எங்க இருக்குமா? என்னடா இது? என் குழந்தை லட்சுமி குழந்தை எப்படி நீ எங்க போன? குழந்தை தனியா ரோட்ல இருந்தா. என்னடா அது? அம்மா உன்னை காணும்னு பயந்து தேடிக்கிட்டு இருந்தா தெரியுமா? வேணியக்கா சாரிக்கா, என்னால உங்க வீட்டுல சண்டை ஆயிடுச்சு. நான் கிளம்புறேன்க்கா. அம்மா எவ்வளவு பயந்துட்டேன் தெரியுமா? இப்ப என்ன மாமா சொல்றீங்க?
பாத்தீங்களா, நான் கொன்னுட்டேன்னு சொன்ன குழந்தை இப்ப எப்படி உயிரோட வந்தது? ராணி அக்கா, நான் சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. அவருக்கு என்ன பிடிக்கல, அதான் உண்மை. அதுக்காக தான் என் மேல கொலைப்பழிய போடுறாரு. உங்களுக்கு நாங்க இருக்கிறது பிடிக்கலாம் சொல்லுங்க, நாங்க இப்பயே கிளம்பிடுறோம். ஏங்க, நீங்க எதுக்கு இங்க இருந்து போகணும்? நீங்க என்ன தப்பு பண்ணீங்க? அக்கா சொல்லிவே, இனிமேல் மாமா என் புருஷனை பத்தி ஏதாவது தப்பா சொன்னாரு நான் பொறுத்துக்கவே மாட்டேன். டேய், என்னடி பேச்சு பேசுற? அவரு உன் மாமாடி. என்னம்மா பேசுற? என் வீட்டுக்கார பத்தி அவர் தப்பு தப்பா பேசுறாரு, அது சரியா? ஏங்க வாங்க போலாம், வாங்க. ஏய், சும்மா சொல்லக்கூடாது. பார்க்க சொன்ன மாதிரியே இவனுக்கு பைத்தியக்கார பட்டை கட்டி சட்டையை கிழிச்சுக்கிட்டு ஓடி விட்டுரும் போல இருக்கு. தமன்னா, சித்தார்த் மட்டும் பைத்தியக்காரத்தனமா பேசுற மாதிரி தெரியல. மொத்த குடும்பத்தையும் பாரு, எல்லாரும் பைத்தியம் பிடிச்ச மாதிரி திரிஞ்சிட்டு இருக்காங்க. ஏய், யாரு யாரு சிரிக்கிறது? டேய் சித்தார்த், உன் மனைவி ராணியும் அவ வயித்துல வளர்ற குழந்தையும் நான் கொல்ல போறேன். ஏய், உன்னால எதுவுமே பண்ண முடியாது. நாங்க உன்னை விட பெரிய பெரிய பிரச்சனையெல்லாம் சமாளிச்சுட்டு தான் வந்திருக்கோம். உனக்கு நான் சொல்றதுல நம்பிக்கை இல்ல. உனக்கு நம்பிக்கை வர்றதுக்காக இப்ப நான் ஒண்ணு பண்ண போறேன். என்ன பூச்சாண்டி காட்டுறியா? நானும் ராணியும் நேருக்கு நேராவே இச்சாதாரி ஏவல்னு எல்லாத்தையும் பார்த்துட்டு அதுங்க கண்ணுல விரல விட்டு ஆட்டிட்டு தான் வந்திருக்கோம். நீ என்னன்னா கண்ணு முன்னாடியே வராம என்ன பயமுறுத்துறியா? சித்தார்த், உனக்கு என்ன பத்தி தெரியல. உன்கிட்ட நான் என்ன பண்ண போறேன்னு சொல்லிட்டே செய்யறேன். வீட்டுல இருந்து 3வது தெருவில் இருக்கிற 9ஆம் நம்பர் வீட்டுல இருக்கிற ஒரு பொண்ணு இப்பதான் பெரிய மனுஷியா இருக்கா. அவளை நான் பலி கொடுக்க போறேன். உன்னால முடிஞ்சா காப்பாத்திக்க. ஏய், என்ன சொல்ற? இங்க பாரு, என்ன பயமுறுத்த? அந்த சின்ன பொண்ணை எதுவும் பண்ணிடாத. ஏய், வேண்டாண்டா, விட்டுரு. பெரிய இவ மாதிரி பேசுனல்ல. நீ என்ன பண்றன்னு நானும் பாக்குறேன். அந்த பொண்ணு ஏதாவது பண்ணிருச்சுன்னா இதை தடுத்தே ஆகணும். தாடிகாரன் ஏன் இப்படி தலை தெறிக்க ஓடுறான்? என்னாச்சு இவனுக்கு? யோ யோ தாடிகாரா, யோ நெல்லியா? யோ நெல்லியா? யோ எங்க போறான் இந்த ஆளு? எடுத்துக்கொடு. மதனி, இந்த புடவைய வசந்திக்கு மாத்திக்க கொடுக்கணும். அங்க போ. வாங்க. பாத்துமா. இந்தா வசந்தி, இத புடி, போய் கட்டிட்டு வந்துடு. எங்க அம்மா, உங்க பொண்ணு இப்பதான் ஏஜ் அட்டெண்ட் பண்ணாளா? அப்படின்னா நீங்க யார் தம்பி? நீங்க என்ன கேக்குறீங்க? இல்லைங்க, உங்க பொண்ணு பெரிய மனுஷி ஆயிட்டாளான்னு கேட்டேங்க. ஆமா தம்பி, நீங்க யாரு? எதுக்கு இதெல்லாம் கேக்குறீங்க? உங்க பொண்ணோட உயிருக்கு ஆபத்துமா? என்ன ப்ளீஸ் அவளை பத்திரமா பாத்துக்கோங்க. ஏங்க, என்ன உளறிட்டு இருக்கீங்க? என் பொண்ணை பத்திரமா பாத்துக்க சொல்ல நீங்க யாரு? அது எனக்கு தெரியாதா? அவ உள்ள ட்ரெஸ் மாத்த போயிருக்கா. அவ உயிருக்கு ஆபத்து அது இதுன்னு சொல்லிட்டு இருக்க. உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? ஐயோ சார்,
நீங்க என்ன வேணா சொல்லிக்கோங்க, முதல்ல அவங்க உள்ள இருக்காங்களான்னு பாருங்களேன் சார். ப்ளீஸ் சார், கொஞ்சம் பாருங்க சார், பாருங்கம்மா. என்னங்க சொல்றாரு இவரு? ஒண்ணுமே புரியலையே. வாங்க. வசந்தி, வசந்தி, என்னங்க கதவை திறக்க மாட்டேங்கிறாங்க? வசந்தி, கதவை திறமா. கதவையும் திறக்க மாட்டேங்கிறாங்க. நீங்க என்னன்னு பாருங்க. எனக்கு பயமா இருக்குங்க. கதவை திறமா, கதவை திறமா. வசந்தி, கதவை திற. வசந்தி, கதவை திறமா, கதவை திற. திற வசந்தி, கதவை. வசந்தி, திற, கதவை திறமா. ஐயோ ஐயோ, என்னங்க வசந்தி காணுங்க. புடவை மட்டும் இருக்காம எங்கன்னு தெரியலையே. புடவை இங்க இருக்கு. என்னடி இது? எங்கன்னு வசந்தி? எங்க போனாலும் என்னாச்சுன்னு தெரியலையே. பாத்ரூம்ல பாரு மச்சான். வசந்தி, என்ன இது? எங்க போயிருப்பா? எங்க தான் போனா? ஐயோ வசந்தி காணுங்க. இங்க தான் இருக்கு. அவளை காணுங்க. உள்ள இல்லைங்க. இல்லையா? இல்ல. எங்க தான் போனா? எங்கன்னு தெரியலையே. என்ன தெரியலையே. அவட்ட கேப்பா. போங்க போங்க போங்க. ஐயோ என் ஏய் பொண்ணு. ஏய், எங்கடா என் பொண்ணு? டேய், என் பொண்ணு எங்கடா? என்னடா பண்ணீங்க அவள? சொல்றா, என் பொண்ணு எங்கடா? ஐயோ சார், நான் ஒண்ணும் பண்ணல சார். நான் சொல்றதை கேளுங்க, எனக்கு தெரியாதுங்க. என்னடா தெரியாது? ஒழுங்கா சொல்லு, நான் கொன்றுவேன்.